தமிழ் சினிமா ரசிகர்களை பெரிய அளவுல ஆச்சரியத்துல ஆழ்த்திய செய்திகள்ல ஒன்றாக தலைவர் 173 படத்துடைய நடப்பு நிலை இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சுந்தர் சி இணைப்பு அறிவிக்கப்பட்டிருந்து இந்த மாபெரும் திட்டம் திடீரென ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. சோ ரசிகர்களிடையே பல சந்தேகங்களுமே எழுந்திருக்காம். இந்த மாற்றத்திற்கு பின்னால என்ன நடந்தது, ஏன் சுந்தர் சி இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகினாரு, இந்த கட்டுரையில தற்போதைக்கு வெளியாகி உள்ள தகவலை எளிமையாகவும் தெளிவாகவுமே பார்க்க முடியுது. ரஜினிகாந்த் சார் தற்போது நடிப்புல அடுத்தடுத்து எந்த வகை படம் அப்படின்றது ரசிகர்களை ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுந்தர் சி இயக்கும் ஹாரர் கலந்த ஃபேண்டசி என்டர்டெய்னர் அப்படின்ற தகவல் இருந்துச்சா. சுந்தர் சி மற்றும் ரஜினி சார் சேர்க்க அப்படின்றது ரசிகர்களுக்கும் தொழில்துறைக்குமே பெரிய ஆச்சரியம் அப்படின்றது. சோ இந்த ப்ராஜெக்ட் வெளியானதுல இருந்தே ரசிகர்கள் எப்படி சூப்பர் ஸ்டார் அவர்கள் சுந்தர் சியுடன் இணைந்தார் அப்படின்னு பல விமர்சனங்களுமே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல பெரிய சிக்கலாக ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம், அதாவது கமலஹாசன் அவர்களுமே இணைச்சிருக்காரு. பொதுவாகவே கமல் அவர்கள் ஒரு படத்துல கமிட் ஆனால் அந்த படத்துடைய கதையில கூட ஒரு சில மாறுதல்களை சொல்லக்கூடியவர். ஏன்னா இத்தனை ஆண்டு சினிமாவில பயணித்தவர் அப்படின்றதுனால படம் எந்த அளவுமே டவுன் ஆகிவிடக் கூடாது அப்படின்ற விஷயத்துல கராராக இருப்பாரு. சோ அது மட்டுமல்லாமல் இவர் ப்ரொடியூஸ் பண்றாரு, சொல்லவா வேண்டும், அனைத்திலுமே தலையிடுவார் அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான். ஆனால் தற்போது இந்த படம் டிராப் ஆக காரணம் கமல்ஹாசன் கிடையாதாம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னுமே சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் அவர்கள் படத்துடைய கதையை கேட்டதுல இருந்தே அவர் முழு மனதுடன் இல்லை அப்படின்னுமே சொல்லப்படுது. திடீரென சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே இந்த படம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா. ஆகையாலதான் சுந்தர் சி அவர்கள் அந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக சொல்லப்படுது. சோ இதற்கு பின்னணியில இந்த சம்பவம் தான் அரங்கேறி உள்ளதாக தற்போது தகவலுமே வெளியாகி இருக்கு. இதனை கமலஹாசன் அவர்களே பத்திரிகையாளர் சந்திப்பு வைத்து அனைவருடைய முன்னிலையிலும் தெரிவிக்கவுமே இருக்காரா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.